கையாளம் என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய பீகார் பகுதி பத்த பகுதியெல்லாம் கூடுதலான மக்காச்சோளம் விளைச்சலாக கிடைக்குது. நம்முடைய ஒரு ஏக்கருக்கு 2000 கிலோ கிடைச்சினா அங்கே 2000 300 கிலோ விளைச்சல் கிடைக்குது. அப்படி அதுக்கு விளைச்சல் கொடுப்பதற்கு என்ன காரணம்? அதனுடைய விதைகள் அதுக்கு உருவாக்கப்பட்டிருக்காங்க. அந்த விதையை நாம் பயன்படுத்தினா மக்காச்சோளுடைய விளைச்சலை அதிகரிக்க முடியும் என்று சொன்னாங்க. அதையும் நான் இப்போ கவனமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதேபோல் மரவள்ளி கிழங்கு சொன்னாங்க. மரவள்ளிங்க பிள்ளைலாம் மாவு பூச்சி விழுந்தது. மாவு பூச்சி விழுந்தால் அந்த இலையெல்லாம் அப்படியே சுருண்டு போய் அப்படியே அந்த இலையெல்லாம் விழுந்து அந்த மரவள்ளி கிழங்கு செடி இறந்துடும். அதுக்கு எங்கெங்கெல்லாம் மாவு பூச்சி விழுந்ததோ அதெல்லாம் வேளாண்மை துறை அதிகாரிகள் உடனடியாக அனுப்பி அதை கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதையும் நாங்கள் காப்பாற்றணும். இப்படி விவசாயிகளுடைய நிலை அறிந்து நாங்கள் செயல்பட்டோம். இன்னொன்று சொல்கிறேன், நான் இருக்கும்போது நமக்கு நியாயமான விலை கிடைக்க வேணும்னு இங்கே பேசுனீங்க. அதுக்கு முதல் கட்டமாக ஒரு பரிச்சாத்து முறையில் ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம கரும்பு எப்படி எக்ரிமெண்ட் போடுறோம், விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பை நம்ம அங்கே தனியார் ஆலையாக இருந்தாலும் சரி, அரசு கூட்டு சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, நம்ம எக்ரிமெண்ட் போட்டு நம்முடைய கரும்பை வெட்டி அனுப்புகிறோம். அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள், பழங்கள் அதையெல்லாம் உரிய முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று அதுக்கு நான் நடவடிக்கை எடுத்தோம். எங்கள் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மானாவரி தக்காளி பிரம்மாண்டமாக விளையும். நல்ல விளைச்சல் கிடக்கும்போது ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு வந்துடும். 5 ரூபாய்க்கு வந்தால் அந்த விவசாயி பிழைக்க முடியுமா? அதை பறிக்கிற கூலி கூட கட்டுப்படியாகாது. அதுக்கு ஒரு அதிகாரிகள்லாம் கலந்து பேசி அது ஒரு திட்டத்தை வகுத்தோம். இப்படி விவசாயம் அந்த வியாபாரியும் ஒரு கூட்டாக ஒரு திட்டத்தை வகுத்தோம். விவசாயிகள் தங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை அறிந்து அந்த பழங்கள் காய்கறிகள் வாங்குகின்ற வியாபாரிகள் வேளாண்மை துறை வணிக பகுதியில் அவர்கள் பதிவு செய்யணும். எப்படி கான்ட்ராக்ட் பண்ணால் சால்வன்ஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி அவர்களது வேளாண் துறையை சேர்ந்த அலுவலகத்தில் அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு தக்காளி விளையுது, ஒரு கத்திரிக்காய் விளையுது, ஒரு வெண்டங்காய் விளையுது, புடலங்காய் விளையுது. இப்படி காய்கறிகள் விளைகின்ற பகுதியில் அந்த விவசாயியும் அந்த வியாபாரியும் வேளாண்மை துறையை அதிகாரி அழைச்சிட்டு போய் ஒரு ஃபார்மட் அதில் எக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ நடவு செஞ்சால் 3 மாதம் கழித்து தக்காளி நமக்கு கிடைக்கும். அப்படி 3 மாதம் கழித்து கிடைக்கின்ற பொழுது வியாபாரியும் அந்த விவசாயியும் ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அந்த 3 மாதம் கழித்து ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்கணும்னா 40 ரூபாய்க்கு அவர் எடுத்துக்குவாங்க. அது 20 ரூபாய்க்கு விற்றாலும் அந்த விவசாயிட்ட அவர் வாங்கி ஆகணும். இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்கிறோம், 40 ரூபாய் நிர்ணய பிறகு 60 ரூபாய்னு விற்றுன்னு வச்சுங்க. அப்போ 60 ரூபாய்க்கு மேலே போனோம், அதில் ஒரு பங்கு விவசாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அந்த சட்டமாக கொண்டாந்து சட்டமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றினேன். அதெல்லாம் ஒரு கொண்டு வருகின்ற பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான வேளாண்மை துறை அமைச்சர் இது எதுக்கு இந்த சட்டம்னு அந்த சட்டத்தை வேறொரு மசோதா கொண்டாந்து ரத்து பண்ணிக்கிட்டார். சட்டமன்றத்திலே கொண்டாந்து ரத்து பண்ணிக்கிட்டார். நான் கூட எதிர்த்து பேச, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? இல்லை, இதையெல்லாம் தனியார் ஆக்கிரமிப்பு. அப்படி அல்ல, விவசாயிகள் விரும்பினா பதிவு பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிடையாது. எப்படி கரும்பு உற்பத்தி பண்ணுறோம், கரும்பு நடவு செய்கிறோம், நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம போய் அந்த சுகர் ஃபேக்டரியில் போய் எக்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுபோல் இதுவும் அப்படி தான். ஏன்னா நீங்கள் அந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற பொழுது விலை குறைஞ்சி போயிடுது, கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. நீங்கள் பாருங்கள், நம்முடைய கிருஷ்ணகிரிலாம் பாருங்கள், இந்த முட்டைகோஸ் உற்பத்தி பண்ணுவாங்க, காலிஃப்ளவர் பண்ணுவாங்க, விலை குறைஞ்சா அப்படி கொண்டு போய் வீதியில் கொட்டுவாங்க, ஆடு மாடுலாம் சாப்பிடும். இதையெல்லாம் பார்த்து தான் நான் சட்டமாக இயற்றி இதை இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம்னு விவசாயிலாம் போய் கேட்டுட்டு தான் இதை கொண்டு வந்தேன். விவசாயிகிட்ட போய் கேட்டேன், இது கொண்டாந்தா நடைமுறை இருக்குமா, உங்களுக்கு இது சம்மதமாக கேட்டேன். ஆக இது நல்ல திட்டங்க, ஆகவே இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, எங்களுக்கு ஒரு நியாயமான விலை கிடைச்சா போதும். ஒரு நியாயமான விலை கிடைக்கும். இன்றைக்கி நடவு செய்கின்ற பொழுது ஒன்று, அறுவடை செய்கின்ற பொழுது ஒரு விலை இருக்கும்போது பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருவோம். இது ஒரு அற்புதமான திட்டம்னு சொல்லலாம். அதையும் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கி அரசியல் கால் பிடிச்சிட்டு காரணமாக அந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தக்காளி உற்பத்தி என்பது குறிப்பிட்ட நாள் தான்
நம்ம வச்சிருக்க முடியும். இதற்கு மதிப்பு கூட்டம் ஒரு 5-6 லாரியில் வச்சு அதெல்லாம் மிஷினரிலாம் வச்சு எங்கே தக்காளி அதிகமாக பயிரிடுறாங்களோ அங்கே கொண்டு போய் நிறுத்தி அந்த விவசாயிகிட்ட அந்த தக்காளி வாங்கி அதை மதிப்பு கூட்டுப்பட்டு பாட்டில் அடைச்சி 1 மாதம் வைக்கலாம். அதையும் நான் செஞ்சேன், நடைமுறைப்படுத்தினேன். அது இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த ஆட்சியில். ஆக விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற அரசு, அதே போல் இயற்கை உரம், இந்த மண்புழு, இந்த நம்ம யாரெல்லாம் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்களோ அவர்களுக்கு சப்சிடி கொடுத்து அந்த பணியை துவக்கணும். இங்கே கூட சொன்னாங்க விவசாயிகளுக்கு மானிய விலையில் எந்திரங்கள் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி பார்த்திங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் போட்டிங்களா, அவர்களுக்கு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உண்மையான விவசாயிகளுக்கு அந்த டிராக்டர் போய் கிடைச்சது. ஏன்னா டிராக்டர்னால் 10 லட்ச ரூபாய்னா 5 லட்ச ரூபா மானியம். அதுவும் பெண்கள் ஏதாவது நிலம் இருந்து அவர்கள் விவசாயத்தில் மேற்கொண்டிருந்தால் அவர்களுக்கு 50% மானியம். அதே மாதிரி ஆண்கள் நிலம் இருந்து அவர்கள் டிராக்டர் வேண்டும் விண்ணப்பிச்சால் 40% மானியம் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த ஆன்லைன் திட்டத்தை எடுத்துவிட்டு தங்களுக்கு யார் வேண்டப்பட்டவர்களோ அவர்களுக்கு முறைகேடாக இந்த எந்திரத்துங்களாம் விற்பனை செய்யப்பட்டதாக இங்கே கூட சொன்னீங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு உண்மையான விவசாயிகளுக்கு நேர்மையான முறையில் அரசு எந்திரங்கள், விவசாய எந்திரங்கள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா செங்கரும்பை பற்றி சொன்னீங்க. செங்கரும்பு விற்பனைக்கு வருவதற்கு காரணமே அதிமுக ஆட்சி தான். பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பை கொண்டு வந்த காரணத்தினால தான் அது விற்பனை ஆகுது. எவ்வளோ சொன்னாங்க, 36 ரூபாய்க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு வெறும் 16 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளை நேரடியாக அரசாங்கமே கொள்முதல் செய்யும். அந்த என்ன நிர்ணயிக்கப்படும் அந்த விலை அப்படியே கிடைக்கும். அதில் யாரும் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்ளப்படும் என்ற செய்தியை சொல்கிறேன். இந்த திட்டம் எந்த திட்டம் விவசாயிகளுக்கு கொடுத்தாலும் அதில் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு அதிமுக அரசு பார்த்து கொள்ளும். அரசு ஒதுக்கின்ற நெறி முழுமையாக விவசாய பெருமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அதோட உழவன் செயலி அதையும் நாங்கள் கொண்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பருத்தியில் என்ன பூச்சி விழுவுது, நெல்லில் என்ன பூச்சி விழுவுது, அது உழவன் செயல் மூலமாக அதை அப்படியே பணம் பிடிச்சி அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு வரும். சீதோஷ நிலை அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் என்னென்ன விலை விற்கிது, என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விற்கணும்னு சொல்லி எங்கே அதிகமாக விற்குதோ அங்கே கொண்டு போய் நம்முடைய விவசாயிகள் விற்பனை செய்யலாம். இப்படிலாம் உழவன் செயலி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல் இந்த பகுதி கூட வெள்ள நீர் தடுப்புக்கு தனியாக மழை காலத்தில் வெள்ளம் வருகின்ற பொழுது அங்கே மேடான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு போகும்போது அதெல்லாம் நீர் சூழ்ந்து அந்த பயிர்களெல்லாம் தண்ணீரில் மூழ்கி சேதமடைகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.